நம்பர் 11 இந்த மிங்கிள் கேம் காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையா எல்லாருக்கும் புடிச்ச கேமா இருக்கும். அத அவங்க டூர் சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்ட் மேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜியோனோட ஃப்ரெண்டு ஜும்பேவ தான் ஃபர்ஸ்ட் அத கைய புடிச்சு டக்குனு யோசிக்காம அவர வந்து கூட்டி போவாரு. அதுக்கப்புறம் அவர் கீழ விழுந்துருவாரு பார்த்துருப்பீங்க. ஃப்ரெண்ட் மேன் வந்து அவர் உள்ள வந்துட்டாரா அப்படின்னு திரும்பி பார்த்து, உள்ள போன ஒருத்தன கூட வெளிய அனுப்பி இன்னொருத்தன உள்ள இருக்கிற இன்னொருத்தன அவர கொன்னு அந்த காப்பாத்திருப்பாரு அந்த ஃப்ரெண்ட. ஆக்சுவலி அவரு வந்து ஒரு ஃப்ரெண்ட் மேன். நிச்சயமா அவர கொன்றுக்க மாட்டாங்க. அவர ஈஸியா தப்பிச்சிருக்கலாம். பட் அவர் வந்து ஏன் நம்ம ஜும்மிய காப்பாத்துனார்ன்னு பார்த்திருப்பீங்க. லாஸ்ட்டா அவரு நம்ம ஜும்மியவ கையால கொல்றதுக்கு அமைக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் நம்ம ஜியானோட அந்த மொத்த வில் பவரையும் உடைக்க அவரு நெனச்சிருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜ ஜன்பிய ஃபர்ஸ்ட்டு காப்பாத்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன கொன்றுப்பாரு. ஸோ இது இப்போதைக்கு நம்ம ஜிகானுக்கு வில் பவர் இழந்த மாரி ஒரு ஃபீல் வரணும். ஸோ அவர உள்ளே டிஸ்ட்ராய் பண்ணணும். அப்பதான் நம்ம ஃப்ரெண்டோட ஒரு முக்கியமான எண்ணமாவே இருக்கும். அதான் அந்த கேம்லயே அவரு வந்திருப்பாரு. இன்னும் பட்டும் ஆக்சுவலி நம்ம அந்த யூனிஃபார்ம் டீம் வந்து உள்ள சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ணும்போது ஒரு ட்ராப் வச்சு அவங்கள வெடிக்க வச்சிருப்பாங்க. பார்த்துருப்பீங்க. கிளாஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த போட்மேன் மட்டும் அந்த போட்ல இருக்கிற கேப்டன் மட்டும் அவரு பயந்திருக்கவோ, சர்ப்ரைஸாவோ இல்லன்னா ஒரு பயத்திலேயே இருக்க மாட்டாரு. அவர் நார்மலா இருப்பாரு. இது வந்து எக்ஸாக்ட்டா அவர் கிளியர்லி சொல்லுது. அவர் வந்து ஃப்ரெண்ட் மேனுக்கு ஒர்க் பண்றாருன்னு ஒரு அமேசிங் டீட்டெயில். இன்னும்